மதுரை விருந்தினர் மாளிகை பல்லாண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒன்று. மிக சில அறைகளும் மதுரை என்பது இன்றைக்கு விரிவாக்கப்பட்ட பகுதியாகவும் விமான நிலையத்திலிருந்து இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கிறது. பல்வேறு அமைச்சர்கள் ஆய்வுக்கு வருகிறார்கள், அங்கே மாநகராட்சியின் அதிகாரிகள் ஆய்வுக்கு வருகிறார்கள். இது தவிர நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பட்டியல் அந்த முன்னுரிமையில் 13, 14 இடத்தில் இருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து இப்போது இருக்கிற விருந்தினர் மாளிகை 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அனைவரும் தங்குவதற்கு வசதியாக, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற குழுவாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற குழுவாக இருந்தாலும் சரி, விமான நிலையத்தில் அருகில் உள்ள சுற்றுச்சாலையில் ஒரு புதிய விருந்தினர் மாளிகை திருப்பூன்றம் தொகுதியில் அமைந்திருக்கிற அந்த சுற்றுச்சாலையில் அமைத்தால் மாண்புமிகு சபாநாயகருக்கும் துணையாக இருக்கும் திருநெல்வேலி போற வரைக்கும் அங்கே இறங்கி ஓய்வு எடுத்துட்டு போகலாம். வர அமைச்சர் 25 கிலோமீட்டர் போறதுக்கு சர்க்கிட் வசந்து போறதுக்கு 1 மணி நேரம். ஆகவே மதுரையின் தென்பகுதியில் திருப்பூன்றம் தொகுதியில் சுற்றுச்சாலை அருகே ஒரு விருந்தினர் மாளிகை அமைக்க மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரை என்பது தென்னகப்பகுதியினுடைய மையப்பகுதி. அங்கே சிறப்பு விருந்தினர்கள் அதிகமாக வந்து போவது என்பதும் அதுவும் உண்மையான செய்தி. ஆனால் அந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஏற்கனவே இருந்த அந்த பழைய மாளிகைகளை எல்லாம் அதை சீர் செய்ய வேண்டும் என்று புனரமைக்கப்பட்டது. முதலிலே இன்னும் கூடுதலாக அங்கே அறைகள் வேண்டும் என்று நம்முடைய கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர் மாண்புமிகு நம்முடைய மூர்த்தி அவர்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக இடத்தில் அழுத்தம் கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் சொல்வதைப் போல விமான நிலையத்திலிருந்து உள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ 25 நிமிடங்கள் 30 நிமிடங்கள் சில நேரங்கள் ஆகிவிடுகிறது. ஆனால் இங்கே அது புதிதாக கட்ட வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறார்கள், நீங்களும் வலியுறுத்துறீங்க. அதனால முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை கொண்டு செல்லப்படும். முதல்ல பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சுற்றுலா மாளிகை வேண்டும் என்பதில் பல பேர் நம்முடைய பொது உடைமைக்கு சேர்ந்த நம்முடைய நண்பர்கள் கூட தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பட்டியல் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சட்டமன்றம் முடிந்த உடனேயே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு எங்கெங்கெல்லாம் இந்த சுற்றுலா மாளிகை கட்டலாம் என்ற ஒரு பட்டியலை தயார் செய்து அவருடைய இசைவை பெற்று இந்த ஆண்டு எந்தெந்த ஊருக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்க முடியுமோ அதை கட்டாயம் இந்த துறையின் சார்பாக முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன்.